ஜெனசிஸ் சாப்டர் 7. இந்த 7ஆம் அதிகாரத்தில் ஜலம், வெள்ளத்தை பற்றி சில காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 7:17 சொல்லுகிறது, ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று, அது பூமிக்கு மேல் மிதந்தது. முதலாவதாக, ஜலம், வெள்ளம் பாயும் தன்மை கொண்டது. The flood waters will keep flowing, ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த வெள்ளத்தின் மேல் எந்த ஒரு பொருள் விழுந்தாலும் எல்லாவற்றையும் இழுத்து செல்லும் அளவிற்கு அதிக சக்தி வாய்ந்தது இந்த ஜலம். வேதம் சொல்லுகிறது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். உலகத்திலும் உலக காரியங்களிலும் அதிக பிஸியாக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற நாமும் கூட ஆவியானவரால் நடத்தப்படும் போது கடவுளுக்காக ஓடுவோம். நம்மை சார்ந்தவர்களையும் அவர் பக்கமாக இழுத்து கொள்வோம். இரண்டாவதாக, ஜலம் மிகவும் பெருகும் தன்மை கொண்டது. The flood waters were very great upon the earth. ஆதியாகமம் 7:17 குறிப்பிட சொல்லுகிறது, ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று, பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. இது நமக்கு கற்றுத்தருகிறதான காரியம். நாம் அன்பிலே பெருக வேண்டும், ஆவிக்குரிய அனுபவங்களிலே பெருக வேண்டும், ஜெபத்திலே பெருக வேண்டும், நற்கிரியை நடப்பிக்கிறதிலே பெருக வேண்டும், நற்பண்புகளிலே பெருக வேண்டும், ஆவியின் கனிகளிலே பெருக வேண்டும். இவைகளை நாம் பெருக்கும்போது ஜலம் பெருகி பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது போல மிக கடினமான காரியங்களையும் முடியாத காரியங்களையும் ஆவியானவரின் துணையோடு மிக எளிதாக செய்து முடிக்க முடியும். மூன்றாவதாக, ஜலம் உயர்ந்த மலைகளையும் மூடும், அதாவது மறைக்கும் தன்மை கொண்டது. The flood waters has the ability to cover even the highest mountain. ஆதியாகமம் 7:19 சொல்லுகிறது, ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகளெல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. எப்படி உயர்ந்த மலைகளையும் இந்த ஜலம் மூடிக்கொண்டதோ அதே போல உலகத்திலே நமக்கு வருகிறதான உபத்திரவங்கள், மலைகளை போன்றதான பெரிய பாடுகள், நெருக்கப்படுகிறதான சூழ்நிலைகள், தொடர்ந்து வருகிறதான வாழ்க்கையின் கடின பாடுகள், பயங்கரமான வியாதிகள், இவை எல்லாவற்றையும் ஆவியானவரின் துணையோடு நாம் மூழ்கடிக்க முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் வெள்ளத்தை பற்றி, ஜலம் பூமியின் மேல் எவ்வளவு பெருகிற்று என்பதை பற்றி சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்தினீர். எல்லாவற்றையும் நாங்கள் அப்பாண்டர் பெருக்கிக் கொள்ளவும், மூடு இருக்கிற அனுபவத்தில் இன்னும் அதிகமாய் வளரவும், அநேக ஜனங்களை உமக்குள்ளாக வழிநடத்தவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.